வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, அதாவது சென்னை துறைமுகத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் பெற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் அத்தாரிட்டி, அதாவது சென்னை துறைமுக ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு என்ன வேகன்சி இருக்குது, என்ன சேலரி, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலட்டுக்கு கிளாஸ் 1ல் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு 1ம் எஸ்சிக்கு 2வும் மொத்தம் 3 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் மந்த்லி சேலரியாக நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற மாஸ்டர் ஆஃப் ஃபாரின் கோயிங் ஷிப்க்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40ன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 40 ஏஜ்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட உங்களோட ரிலவென்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அதை போஸ்டல்லையும் அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டலில் அனுப்ப வேண்டிய அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. சென்னை போர்ட் அத்தாரிட்டி நம்பர் 1 ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 20க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்றடையணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 20. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.